வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஈஸி பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க ரெசிபி பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பன்னீர், அப்புறம் கறி மசாலா பொருட்கள், அப்புறம் முந்திரி ஒரு 3, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துக்கணும். ரொம்பவும் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட் ஆன மாதிரி இருந்தால் போதும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் திரும்பி ஒரு பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லா கரம் மசாலா பொருட்களும் போட்டுட்டு அது வதங்கின உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பட்டை சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே இந்த தாளிப்பில் போட்டுடலாம். இப்போ அது நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வர வரையும் வதங்கிக்கட்டும். இப்போ நம்மளோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் அலசி உள்ளே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நான் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அது நல்லா திக்காகிற வரையும் அது நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சூட் ஆகும். இப்போ நான் குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். நான் எந்த ரெடிமேட் மசாலா எதுவுமே போடலை, வீட்டில் இருக்க மசாலாவே தான் போட்டிருக்கேன். இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்க மசாலாவில் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ குழம்பு கொஞ்சம் கட்டியாகும். நம்ம கொதித்து அது எண்ணெய் மேலே வரும் பாருங்கள், அது வரையும் அது நல்லா கொதிக்கட்டும். இது சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி கூட தொட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், இது நல்ல பதம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டுடலாம். நான் இப்போ ஒரு ஃபுல் பேக்கெட் பன்னீர் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காகணுமோ அந்தளவுக்கு அந்த குழம்பா நீங்கள் வற்ற வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் போட்டுக்கலாம் உள்ள. பன்னீர் போட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த மசாலா டேஸ்ட்டெல்லாம் உள்ளே போகணும் இல்லையா. எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈஸி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் கேஷ்யூ நட்ஸ் போடுறேன். இஞ்சி பூண்டு தக்காளிலாம் அரைக்கும் போதே நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணுற நேரத்தில் கஸ்தூரி மேத்தி நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் கொஞ்சம் சுகரும் போடுறேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணும் இந்த சுகர் போட்டோடனே. இப்போது கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். இப்போ அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பட்டர் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பாய்.